சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மிதமான பலன்களுடன் அமையப் போகுதுன்னு சொல்லலாம். குரு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால பொருளாதார ரீதியா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எதிர்பாராத பணவரவு கூட கிடைக்க வாய்ப்பிருக்கு. 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால உங்க தொழிலையும் வேலையிலையும் நல்ல பெயரும் முன்னேற்றமும் கிடைக்கும். நீங்க செய்யற வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். 6ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நல குறைபாடுகள் வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலும் உங்களுக்கு உண்டு. ஆனா சில சவால்களும் காத்திருக்கு சிம்மராசி நண்பர்களே. உங்க ராசிநாதன் சூரியன் 9ஆம் வீட்டில் அஸ்தங்க புதனுடன் இருக்கிறதுனால அப்பா வழி உறவுகள்ல சில தடங்கல்கள் வரலாம். உயர்கல்வி முயற்சிகளிலும் கவனம் தேவை. முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது எச்சரிக்கையாயிருங்க. 8ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற மன உளைச்சலும் உடல் அசௌகரியங்களும் ஏற்படக்கூடும். அதனால பயணங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணும். 7ஆம் வீட்டில் ராகுவும் ஜென்ம ராசியில கேதுவும் இருக்கிறதுனால உறவுகள்ல தவறான புரிதல்கள் வரலாம். சுயநலத்தை தவிர்த்து மற்றவர் கருத்துகளுக்கு மதிப்பளிப்பது நல்லது. இன்னைக்கு சந்திரன் அவிட்டம் நட்சத்திரத்தில இருக்கிறதுனால உங்க செயல்கள்ல ஒருவித வேகமும் அவசரமும் இருக்கலாம். பொறுமையுடன் செயல்படுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு 5க்கு 3 மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரமா தினமும் சிவன் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. 8ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் சனியோட தாக்கத்தை குறைக்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி வழிபடலாம். ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையா அமைய என் வாழ்த்துக்கள்.